அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை கோவிந்தா கோவிந்தா. இரு நாடுகளின் பேச்சுவார்த்தையில் முரண்பாடு, மிக பதட்டமாக முடிந்த பேச்சுவார்த்தை. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். மறுபடியும் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம். இந்த சீஸ்ஃபயர் பாகிஸ்தானில் வைத்து கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான ஒரு 5 காரணங்கள். இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் முன்பே ஈரான் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், எங்களுடைய 10 அம்ச திட்டங்களில் மாற்றங்கள் நேர்ந்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இணங்க மாட்டோம் என்று. நேற்று நடைபெற்ற மிக முக்கியமான 5 விஷயங்களை பற்றி இதில் தெளிவாக பார்க்கலாம். அமெரிக்க தரப்பிலிருந்து முதலில் கேட்கப்பட்டது, ஈரான் அணு ஆயுதம் செய்யக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஈரான் கொடுத்த பதில் என்னவென்றால், அது எங்களுடைய உரிமை என்று கூறியிருக்கிறார்கள். இதுவே பல மணி நேரம் பேச்சுவார்த்தைகளாக நடைபெற்றிருக்கிறது. அது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இரண்டாவதாக ஈரான் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது, எங்கள் மேல் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது சான்சன்ஸ் எல்லாம் நீக்க வேண்டும். அது அமெரிக்காவின் சார்ந்த சான்சன் மற்றும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சான்சன்ஸ், இது முழுமையாக நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கா இந்த பேச்சிற்கு உடன்பாடு இல்லை என்று மறுத்திருக்கிறார். இதுவும் தோல்வியில் முடிந்தது. மூன்றாவது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், இதற்கு ஈரான் தங்களுடைய கட்டுப்பாடின் கீழ்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து அது எல்லா நாடுகளுக்கும் திறந்த வண்ணமே இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது முதல்ல திறந்துதானேடா இருந்து தேவையில்லாமல் போரை உருவாக்கியதனால் தான் அது அடைக்கப்பட்டது. ஓகே, அதுவும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. நான்காவது என்ன காரணம் என்றால், பெரிய பிராந்திய கோரிக்கைகள், அதாவது ரீஜனல் டிமாண்ட்ஸ். ஈரான் என்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த போருக்கான நஷ்டஈடு தொகை, அது மட்டுமல்லாமல் முழு பிராந்திய சீஸ்ஃபயர். அப்படி என்றால் இப்போது லெபனான் மற்றும் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா போரையும் தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கா கதையை மாற்றி முக்கியமாக அணுசக்தி விஷயத்தை கவனம் கொண்டு அதற்கு உடன்படவில்லை. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளுக்குமே நம்பிக்கை இல்லை. அது ஈரான் இனி நம்ப போறதும் இல்லை. இரு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக நம்பவில்லை. இதனால் பேச்சுவார்த்தை நேரத்தில் கூட மிகுந்த பதட்டம் ஏற்பட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆக இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. அது முழுக்க முழுக்க தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படுவதற்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏனென்றால் அமெரிக்கா சீஸ்ஃபயர் அறிவித்த பிறகு ஈரான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதை வேறு மாதிரி கதையை மாற்றி டர்ன் பண்ணி கொண்டு போயிருப்பார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்த போதும் கூட ஈரான் அதற்கு வரவில்லை என்று ஒரு காரணத்தை உருவாக்கி இருப்பார்கள். அந்த காரணம் அப்படி உருவாக்கப்படக்கூடாது என்பதற்காக ஈரான் அதற்கு ஒப்புதல் கொடுத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இதனால் இந்த போர் அடுத்து எந்த நேரத்திலும் வெடிக்கும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிற்கோ இஸ்ரேலுக்கோ துளி கூட விருப்பமில்லை. காரணம், நேற்று பேச்சுவார்த்தை இங்கு நடைபெற்றுக் கொண்டு இருந்த போது அமெரிக்க பிரசிடென்ட் தன்னுடைய ட்வீட் போஸ்ட்ல என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், நாங்கள் ஈரானை முழுமையாக வீழ்த்தி விட்டோம், இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கிறது என்றும், இனி அங்கே ஈரானில் அழிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும், எல்லா கட்டுப்பாடும் தங்களிடம் வந்திருக்கிறது என்று தன்னுடைய ட்வீட் போஸ்ட்ல நேற்று இங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் அங்கு மறுபடியும் பிரச்சனையை உருவாக்குவதற்கான வேலைகளை பார்த்திருக்கிறார். இஸ்ரேல் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் லெபனானில் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கண் துடைப்புக்கு. அமெரிக்காவிற்கு இப்போது போர் செய்ய இயலாத ஒரு நிலை. அனைத்து தளவாடங்களையும் அடித்து நொறுக்கியதால் கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது அடுத்து இந்த போரை நடத்துவதற்கு. அதற்காக இடப்பட்ட இந்த நாடக மேடைதான் இது. ஈரான் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கோ எந்த விதத்திற்கும் அடிபணிய மாட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.